இராப்பகலற்ற இடம் காட்டி யானிருந்தே துதிக்க குராப்புனை தண்டையந்தாள் அருளாய் கரிகூப்பிட்ட நாள் கராப்படக் கொன்று அக்கரிபோற்ற நின்ற கடவுள் மெச்சும் பராக்கிரம வேல நிருத சங்கார பயங்கரனே. இராப்பகல் அற்ற இடம் காட்டி யான் இருந்தே துதிக்க குராப்புனை தண்டை தாள் அருளாய் கரிகூப்பிட்ட நாள் கராப்பட கொன்று அக்கரி போற்ற நின்ற கடவுள் மெச்சும் பராக்கிரமா வேல நிருத சங்கார பயங்கரனே. இரவோ பகலோ இல்லாத அந்த இடத்தை காண்பித்து அடியேன் அங்கிருந்தே தேவரீரை துதிக்க வேண்டி குராமலரையும் தண்டை அணிகலன்களையும் அணிந்த அழகிய திருவடிகளை தந்து அருள்வீராக. கஜேந்திரம் என்னும் யானையானது ஆதி மூலமே என்று அழைத்த அந்த நாளில் அந்த யானையை பற்றி கொண்டிருந்த முதலையை கொன்று அந்த யானை போற்றுமாறு அதன் முன் சென்று நின்று காத்து அருளிய திருமாலை பாராட்டுகின்ற ஆற்றலை உடையவரே, வேலாயுதரே, அசுரர்களை அழித்தவரே, அந்த அசுரர்களுக்கு அச்சத்தை விளைவிப்பவரே. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய, சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய, வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹர. ஏகாகரனை, ஏழு ஐங்கரனை, பூகாப்பவனை, பொறுமை குணனை, மா காளியவள் மகனே மன்னனே, நீக்கா எனவே நிதமும் பணியே. கண்ட அலங்கார வரிசையில 103வது பாடலாகிய இராப்பகலற்ற இடம் காட்டி என்கின்ற பாடலை இப்பொழுது அனுபவிக்க இருக்கிறோம். இராப்பகலற்ற இடம் காட்டி யான் இருந்தே துதிக்க குராப்புனை தண்டயம் தாழ் அருளாய் கரி கூப்பிட்ட நாள் கராப்படக் கொன்ற கரி போற்ற நின்ற கடவுள் மெச்சும் பராக்கிரம வேளா நிருத சங்கார பயங்கரனே. முருகப்பெருமானே அழகன், தெய்வம், கடவுள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். பயங்கரன்னு சொல்லுவாங்கள, இங்க அருணகிரிநாதர் பயங்கரங்கிற ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். ஆனா அவர் அவ்வளவு ஜாக்கிரதையா போட்டிருக்கார். அது பயங்கரனா அபயங்கரனாங்கிறது தெரியாத அளவுல சங்கார பயங்கரனேன்னு போட்டிருக்கார். சங்கார, அந்த சங்காரன்னு சொன்னா சம்ஹாரம் பண்றவன். சங்கார பயங்கரனேன்னா ஆ வந்து விடுறது. அபயங்கரனேன்னு சூரசம்ஹாரம் பண்ணினார் சுவாமி. சூரனை அழித்ததும் அவனை சேவலும் மயிலுமா பாக்கி அவன் 2 பேரையும் பக்கத்துல வச்சு அபயங்கரன் ஆயிட்டான். சுவாமி பயங்கரனா இல்ல. ஆனா இந்த பயங்கரங்கிற வார்த்தையை போட்டு நெருதர்களுக்கு பயங்கரன், அரக்கர்களுக்கு பயங்கரன் என்கின்ற அளவிலே எடுத்துக்காட்டி இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு. என்னத்துக்குன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வரிக்கும் அடுத்த வரி கனெக்ஷன் இருக்க மாதிரி திருப்புகழ அருணகிரிநாதர் எழுதியிருக்கிறார். இந்த அலங்காரத்துல வரிசையா பாடல் தொடர்ந்து இருந்து கொண்டே வருகிறது. ஒரு பாடலுக்கு அடுத்த பாடல், இந்த பாடல ஏதோ சொன்னார், அடுத்த பாடல வேற என்ன சொன்னாரு, தொடர்பு இல்லாம இல்லை. ஒரு பாடலுக்கு பாடல் தொடர்பு இருக்கு. 100 பாடல் முடிஞ்ச உடனே அந்த 100 பாடல்கள் 100 பயனை சொல்ற. 100 பயனை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மோட்சம் அடைந்து இறைவனிடம் நிரந்தர கலக்கிற நிகழ்ச்சி ஏற்பட்டாச்சு அப்படின்னா மோட்சம் கிடைக்கல, இன்னும் மோட்ச நிலையிலே இருக்கிறார். உயிரோடு இருந்து அந்த நிலையை அனுபவிக்கும் போது, இங்க உலகத்துல இருக்கும்போது மோட்ச நிலையை கொடுக்கக்கூடிய தெய்வத்தினுடைய காட்சி எல்லாம் ஒவ்வொரு கோவில்லயா கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி வரிசையா எல்லா கோவில்களிலும் ஒரு இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணிட்டே வர அருணகிரிநாதர். இந்த போன பாடல்களிலே அருணகிரிநாதர் ரெப்ரசென்ட் பண்ணார். சுவாமி மலையாக குருமூர்த்தியாக வந்து எனக்கு குருவாய் இருந்து எனக்கு அருள வேண்டும் அப்படி மறுவடிவான வதனங்களாக மலர்கின்றும் குரு வடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதை கொண்டவேன்னு குரு வடிவா முருகனை கூப்பிடுறாரு. 6 முகனா முருகனை கூப்பிட்டார். 6 முகமா குரு வடிவா இருக்கிறது சுவாமி மலையில. 6 முகங்கள், 2 கண், 8 குடி, சிக்கல், பரவாச்சேரி என்கின்ற இடத்துல எல்லாம் 6 முகனா இருக்கா. எல்லா கோவிலையும் சிங்கார வடிவேலாம் முருகப்பெருமா இருக்கான். அத்தனை கோவிலும் தரிசனம் பண்ணோமா. இந்த பாடலிலே முருகப்பெருமானை அருணகிரிநாதர் கராப்பட கொண்ட கரி போற்ற நின்ற கடவுள் மெச்சும் குராப்புனையும் தண்டையும் தாழ் தருவாய். குராமலர் இருக்கக்கூடிய கோவில். குராமரம்னு சொன்னாலே குராவடிக்கு வாருங்கள், குழந்தை முருகனை பாருங்கள், இடைக்கழிக்கு வாருங்கள், இனிதால் முருகனை பாருங்கள் சொல்லுவாங்க. இடைக்கழியில
முருகப்பெருமான் குராவடியிலே இருந்து வள்ளி தெய்வானுக்கு உபதேசம் பண்ணினார். அந்த குராமலர் முருகனுக்கு உகந்த மலர். முருகனுடைய நிறைய கோவில்கள்ல தலவருஷமா இருக்கக்கூடியது குராமரம். அந்த குராமரம் முருகனுக்கு விசேஷமாக பேசக்கூடிய மரம் ஆகியது. அதனால முருகனுடைய கஷேத்திரங்களில நிறைய கஷேத்திரத்துல அந்த தலவருஷமாக இருக்கக்கூடியது குராமரம். அந்த குராமரம் முருகனுக்கு பிடித்த மரமாக பெரியவர்கள் பேசியிருக்கிறார்கள். இந்த பாடல்ல குராமரத்தை குறிப்பிட்டு திருவிடைக்கையே குறிப்பிட்டிருக்காரு. இன்னும் 2 கோவில போட்டிருக்காரு, அது பின்னால பார்க்கலாம். இராப்பகலற்ற இடம் காட்டி, இராப்பகலற்ற இடம்னா போக்கும் வரவும் இரவும் பகலும் உள்ளும் புறம்பும் வாக்கும் மனமும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து என்னை தாக்கும் மனோலயம் தானே தரும் அருமுகவா சொல்ல ஒண்ணாது இந்த ஆனந்தமே. முருகனுடைய ஆறுமுகத்தை பார்த்து ஆனந்த நிலையில அடைந்த அருணகிரிநாதர் இராப்பகலற்ற இடம் என்கின்ற மோட்ச வீடை இங்கு இருந்தே மோட்ச வீடை பார்க்கிறாரு. உடலை விட்டு மேல ஆவி போகல, ஆவி பிரியாத முன்ன யோகத்தினுடைய எண்டில நின்று சுருதி முடி மோனத்திலே முருகப்பெருமான அங்க கண்டார் என்பதனாலே அங்கே மோட்ச வீடு போத நிலை ஞானத்தை ஞான நிலையிலே இருந்து காட்சிக்கு பார்க்கக்கூடியது. இராப்பகல் அற்ற இடம்னா மோட்சம், இங்கே இருந்தே மோட்சத்தை அடைவது. இராப்பகல் அற்ற இடம் காட்டி குராப்பனையும் குராமலர்கள் நிறைந்த தண்டையன் தாய் தருவாய் தண்டை அணிந்த. போன பாடல தண்டை பார்த்தோம். முருகனுடைய காலிலே தண்டை என்பது ஒரு அணிகள். அந்த தண்டை என்னத்துக்கு தண்டையை சொல்றாருன்னா அது சப்தப்படுத்துகிறது. சப்த பிரம்மம் வந்தா அது பிரணவாகாரத்தை கொடுக்கிறது. முருகனுடைய காலில் இருக்கிற கிங்கினி சப்தப்படுத்துகிறது. அது பெருமாளுடைய நாமாக்களை எல்லாம் எடுத்து சொல்லுகின்ற குரு உபதேசமாக அமைகிறது. அந்த சப்தம் பகவானுடைய பீஜாட்சர மந்திரம் சப்தமாக இருக்கிறது. அதனாலே தண்டையை குறிப்பிடுறார். அந்த பீஜாட்சர மந்திரத்தை கொடுத்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அதனாலே குராப்புனையும் தண்டையும் தாழ அருளாய். உன்னுடைய திருவடியில நிறைய குராமலர்கள் இருக்கின்றது. உன்னுடைய தண்டையின் தாழ அருளாய். கரி கூப்பிட்ட நாள் கராப்பட கொன்ற கரி போன்ற நின்ற கடவுள் மெச்சும்னு சொன்னார். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே மாயோன் மருகனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே உன்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியை கைத்தொழ வேண்டும்னா அந்த மாயோன் மருகன் ஆகிய முருகப்பெருமான் மகாவிஷ்ணுடைய மருகன் என்பதனாலே அந்த மகாவிஷ்ணுவை அவருடைய பராக்கிரமத்தை சொல்லி அந்த பராக்கிரமத்துக்கு நிகராக இருக்கக்கூடிய மருகனாகிய முருகப்பெருமானும் என்று குறிப்பிடத்தக்க வகையில அருணகிரிநாதர் இந்த குராப்படியின் தண்டையின் தாழ்வு சொல்லும் போது அருணகிரிநாதர் ஒரு பாடல்ல இந்த குராவடியை பற்றி பாடியிருக்கிறார். அதை பார்க்கலாம். மறுக்குலாவிய மலரணை கொதியாதே வளர்த்த தாய் தமர் வசையது மொழியாதே கருக்குலாவிய அயனவர் பழியாதே கடப்ப மாலையை இனி வர விட வேண்டும். போன பாட்டுல கடப்பமும் தண்டை என்றால் பார்த்தோம்னா கடம்ப மாலை இல்ல, கடப்ப மாலையை இனி வர விட வேண்டும். தருக்குலாவிய கொடியிடை மணவாள சமர்த்தனே மணி மரகத மயில் வீரா திருக்குறாவடி நிழல்தனில் உறைவோனே திருக்கை வேல் வடி வழங்கிய பெருமாளே. திருக்குறாவடியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானே நீ திருவடிவேலையை எடுத்து என்ன பண்ணினான்னு பராக்கிரமத்தை காட்டுறாய் அப்படிங்கிற. எப்படிப்பட்ட பராக்கிரமம்? மகாவிஷ்ணு எப்படி கரி கூப்பிட்ட நாள் யானைக்காக அந்த முதலையை கொண்டு காப்பாத்தினாரோ அந்த விஷயத்தை சொல்ற. அங்க பாகவத புராண கதையை அருணகிரிநாதர் நிறைய இடத்துல கையாண்டிருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். நிறைய திருப்புகள்ல மகாவிஷ்ணுடைய கதைகள் எல்லாம் சொல்லி பெருமாளுடைய பராக்கிரமத்தை சொல்லி அந்த பராக்கிரமன் ஆகிய அந்த மகாவிஷ்ணுடைய மருகனாகிய மிருகப்பெருமானும் பராக்கிரமம் வாய்ந்தவன் என்பதை கம்பேர் பண்ணி உதாரணம் சொல்லி உதாரணம் ஒருமையமா சொல்லி காட்டுறது அருணகிரிநாதருடைய வழக்கம். இதுல அருணமணி பேசுதா அப்படிங்கிற ஒரு திருப்புகள் திருச்செந்தூர் திருப்புகள்ல தருமருக மேக சாயலர் தமர மகராழி சூழ் புவிதனை முழுதுமே வாரி அமுது உண்டுட்டு அண்டற்கு அருள் கூறும் செருமுதலி மேவு மாவலி அதிமத கபோலம் மாமலை தெளிவுடன் மாமலைன யானை தெளிவுடன் மூலமே என முந்தி சந்தி தருள் மாயன் திருமருக சூரர் மார்போடு சிலை உருவ வேலை விடு ஜெய சரவணா மனோகர செந்தில் கந்த பெருமாளே. செந்திலில் வாழ்கின்ற கந்த பெருமானாகிய முருகப்பெருமானே அப்படின்னு சொல்ற. இங்க ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டா இங்க பராக்கிரம வேலா மிருத சங்கார பயங்கரமே சொல்ற இடத்துல பராக்கிரம வேலனும் மிருத சங்கார மூர்த்தி சத்ரு சம்ஹார மூர்த்தியாக திருச்செந்தூர் பிரகாரத்திலே முருகப்பெருமானுக்கு ஒரு சிறந்த ஒரு உருவம் அமைத்திருக்கிறார்கள். அந்த காலத்திலேயே அந்த முருகப்பெருமானுடைய சத்ரு சம்ஹார மூர்த்தி இருக்கிற இடம் திருச்செந்தூர். அதனால இந்த பாடலிலே திரு இடைக்கழியும் திருச்செந்தூர்
திருச்செந்தூரையும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த 2 தலத்துக்கு கொண்டு போய் நமக்கு முருகனுடைய தரிசனத்தை காட்டுறார். அந்த அருணமணி மேல் அந்த தருமருகமே சால தமர மகராழி சூழ் புவிதனை முழுதுமே வாரி அமுதுட்ட அண்டருக்கு அருள் கூறும் செரு முதலி மேவு மாவதி அதிமத கபோல மாமலை தெளிவனுடன் மூலமே என முந்தி சந்தித்து அருள் மாயன் திருமருக சூரன் மார்பொடு சிலை உருவ வேலை விடு ஜெய சரவணா மனோகர செந்தில் கந்த பெருமாளைன்னு சொன்னாங்க. மத சிகரி கதறி முதலை கவர் தர நெடிய மடுவதனில் வெறுவி ஒரு விசை ஆதி மூலமென வரு கருணை வரதன் இகல் இரணியனை உகிர்நில் வகிர் மடலடி வடிவு குரலாய் மகாபலியை வலிய சிறையிட வெளியின் முகடு கழிபடம் முடிய வளர் முகில் நெருத நிருபது வாகு பூதரமும் மகுடம் மறுப்பதும் முடிய அடுப்பகட்டி முடி குடிசில் மருகல் நிச்சயதர தலமும் தாரகாசனும் மடிய மலை பிளவுப்பட மகரஜல நிதி குறுக மருக முறையிட முடியும் வடிவேல நீலகிரின் அந்த பாடல்ல சொல்றார். அருணகிரிநாதர் முருகனுடைய அந்த திருவடி வகுப்புல அந்த சீர்பாத வகுப்புல அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்ற. அந்த பழைய ஒரு காட்டில அந்த திருக்கூட பர்வதம் அப்படிங்கிறது ஒரு பர்வதத்தில ஒரு யானை இருந்தது. இந்திரத்தும்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா சபையில சுவாமியை பூஜை பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அகஸ்திய மகர்ஷி ரிஷிகளோட அங்க அவரை தரிசனம் பண்ண வர. அந்த சமயத்துல இவர் பகவான் பூஜையில இருந்ததுனால அகஸ்தியரை கவனிக்கவே இல்லை, பேசாம இருந்துடும். அதனால கோபம் கொண்ட அகத்தியர் பூஜை பண்றவனாலும் குருவை நினைக்க வேண்டாமா, குரு வந்திருக்கும் போது அவரை நீ பண்ணாம பண்ணிவிட்டு இல்லையா, வந்திருக்கிறது யாருன்னு தெரியாம இருந்ததுனால நீ யானையா போய் பூமியில பிறக்கப்படுவது அப்படின்னு மதம் பிடிச்ச யானையா பூமியில பிறக்கப்படுவதுன்னு யானையா வந்து பிறந்துட்டான். இந்திரத்தும்னங்கிறவன் கஜேந்திரனாக வந்து பிறந்தான். பூலோகத்துல திருக்கூட பர்வதத்துல நிறைய மனைவி மக்களோட யானைகள் கும்பலோட கூட்டத்தோட சௌக்கியமா ராஜாவா இருந்தது கஜ இந்திரன் போல யானைகளுக்கெல்லாம் அதிபராக இருக்கக்கூடிய கஜேந்திரனாக இருந்தான். அவன் அங்க சூழ்ந்து வரும்போது பூர்வ ஜென்மா பிரகிருதி இருக்கிறதுனால அதே போல இன்னொரு கந்தர்வன் அவன் வந்து கந்தர்வன் இருக்கும்போது அந்த சமயத்துல ஒரு ரிஷி வர அவரை பார்க்க வர, தேவலன் அப்படின்னு ஒரு ரிஷி அவரை பார்க்க வர. அந்த ரிஷியை பார்க்க வந்தவன் அவன் வந்து அந்த ரிஷியை சட்டப்படுத்தல. அந்த தேவலன் வந்து ரிஷியை சட்டப்படுத்தல, பேசாம இருந்துடுறான். அதை பார்த்த தேவலன்கிற ரிஷி சாபம் கொடுக்குற, நீ வந்தது யாருன்னு தெரியாம முதல மாதிரி இருந்தியே, நீ முதலையா போகிறது ஊஹூ அப்படிங்கிற பெயரோட முதலையா வந்து பிறந்தான். அந்த திருக்கூட பர்வதத்துல இருக்கிற ஒரு மடுவிலே மதசிகரி கதறி, மதசிகரின்னு யானை கருதி மடுவதனில் ஒரு பழைய மடுவாகிய மடுவில் அதனில் இந்த யானை கரான்னு சொன்னா முதலை, இந்த முதலை வந்து உட்கார்ந்துக்கிறது. இந்த பாடல கராப்பட கொன்ற கறி போற்ற நின்ற கடவுள் மிச்சும் கொன்ற நின்ற, யாரை கொன்ற? அந்த முதலையை கொன்றான். நின்ற எது மேல நின்ற? கருட மேல வந்து நின்று காப்பாற்றினான். அதனால கொன்ற நின்ற 2 வார்த்தை போடுற. கராப்பட கொன்ற கறி போற்ற நின்ற, கரினா யானை, கொரான முதலை, இது 2 சண்டை போட்டுக்கிறது. இந்த யானை வந்து அந்த பூர்வ ஜென்ம சுகிருதம் இருக்கிறதுனால அங்க இருக்கிற தாமரப்பூவை எடுத்து மகாவிஷ்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்ற பூர்வ ஞானத்தினாலே அந்த மலரை பறிக்க தண்ணிக்குள்ள இறங்கிட்டு காலை வச்ச உடனே இந்த முதல்ல வந்து பூர்வ ஜென்ம சாபத்தினால யானையுடைய காலை பிடிச்சு கொடுத்து, முதலைக்கு தண்ணிக்குள்ள பலன் சக்தி, யானைக்கு வெளியில சக்தி. இந்த யானை தண்ணியில போன பாதி சக்தி போயிடுது, முதல்ல கால் இருக்க பிடிச்சு கொடுத்து விட மாட்டேங்க. பல காலம் துடிச்சு திண்டாடித்து கூட துணைக்கு வந்திருக்கின்ற பத்தினி குழந்தைகள் எல்லாம் போயிட்டா இது நம்ம வாழ்க்கை வரலாறு சொல்றது. நாமும் எல்லாருக்கும் சொந்த சுற்றம் சூழ்நிலை இருக்கு, நாம நல்லா சௌக்கியமா இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோமே, அது இல்லை. எல்லா இடத்துலயும் கஷ்டம் தான் இருக்கு. அத்தனை பேரும் விட்டுட்டு போயிடுவாங்க, நம்மள யாரும் இருக்க மாட்டா. அத்தனையும் போனாலும் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்று ஆண்டவனினுடைய திருமுடியை பணிய வேண்டும். அந்த சமயத்துல கூட அந்த யானை என்ன பண்ணிட்டா, அங்க இருக்கிற ஒரு ஆலமரத்தோட வேற பிடிச்சிட்டு இந்த பிடி எனக்கு துணையா இருக்கு அப்படின்னு அந்த பிடியை பிடிச்சுட்டு இருக்கு. அதுக்கு அந்த பிடியை விட்டுட்டா நம்ம விழுந்துருவோங்கிற பயம், அந்த பிடியை விடல, சரணாகதி பண்ணல, அந்த பிடியை பிடிச்சிட்டு இருக்கு. அப்போ சுவாமியை கூப்பிட்டுட்டே இருக்கு, பல காலம் கூப்பிட்டு இருக்கு. அப்புறம் எனக்கு நீதான் கதி ஆதி மூலமே நினைச்சு கூப்பிட்டு அந்த கொம்பிக்கையை விட்டு கொடுத்து நம்பிக்கையை கொண்டு வந்தது. நம்பிக்கையை விட்டு நம்பிக்கையை கொடுத்த உடனே மகாவிஷ்ணு ஓடோடி வந்து எங்க இந்த யானை கூப்பிடுறேன்னு கருடன்ல பறந்து வந்து நின்று சக்கராயுதத்தை ஏவி அந்த முதலையை கொன்று முதலைக்கு மோட்சத்தை கொடுத்து, ஊகுவாகிய முதலை கந்தர்வனுக்கு மோட்சத்தை கொடுத்து மோட்ச வீடு அருளி யானையை காப்பாற்றுறது. அந்த யானை கொடுத்த தாமரப்பூ தான் மகாவிஷ்ணு இன்னியும் குருவாயூர்ல போய் பார்த்தாலும் சுவாமி கையில தாமரப்பூ வச்சுட்டு இருப்பார் வலது கையில. அந்த தாமரப்பூவோட தண்டு மகாவிஷ்ணுடைய காலை வந்து
தொட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இனிமே பார்க்காதவா படத்துல போய் குருவாயூரப்பன் படத்துல பாருங்க, சுவாமி கையில தாமரைப்பூ இருக்கும். அந்த தாமரை தண்டு சுவாமியுடைய வலது கால் கட்ட வர்றதுக்கு நடுவுல இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த தாமரையை திருவடியில போட்டது அந்த கஜேந்திரங்கிற யானை. அது ஆபத்திலே பகவான் ஆபத்சகாயனை கூப்பிட்டது. சுவாமி அவனை காப்பாற்றினார். துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் பண்ணினார். துஷ்டனாகிய அந்த ஊகு என்கின்ற முதலையை அறுத்து சிஷ்டனாகிய கஜேந்திரனை காப்பாற்றினார். அதே போல முருகப்பெருமான் சூரபத்மாதிகளை அழித்து தேவர்களை எல்லாம் காத்து ரட்சித்தார். அதே பராக்கிரமம் கொண்ட சுவாமி. அதனாலதான் பராக்கிரம வேளா, வேலை கொண்டு நீ காப்பாற்றின, சக்கரத்தை கொண்டு அங்கே மகாவிஷ்ணு காப்பாற்றின, நீ வேலை கொண்டு அந்த வேலையை எரித்து மலையை உடைத்து சூரபத்மாதிகளை அழித்தார். அதனால நிருத சங்காரன்னா அரக்கர்களை அழிக்கக்கூடியவன் பயங்கரன். இங்க ஆ அபயங்கரன், அரக்கர்களுக்கு பயங்கரன், நமக்கெல்லாம் அபயங்கரனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய உருவத்தை சொல்லி குராவடியாகிய திருக்குறாவடியை போய் இடைக்கழியை சொல்லி இடைக்கழி முருகனாகவும், திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் சம்ஹாரமூர்த்தியாக சூரசம்ஹாரம் செய்த காட்சியை காட்சி கொடுக்கின்ற அளவிலே திருச்செந்தூர் முருகனையும் நமக்கு இங்கே தரிசனம் காட்டுகின்ற அளவிலே இந்த பாட்டு தரிசன பாடலாக அமைந்திருக்கிறது. மட்டுமல்ல, இறைவனிடம் உண்மையான நம்பிக்கை வேண்டும் என்பதை எடுத்துக் கொடுக்கக்கூடிய பாடலாகிறது. பாடல் பார்க்கலாம். இரா பகல் அற்ற இடத்தை காட்டி யான் இருந்தே துதிக்க, நான் இங்க உயிரோடு இருந்தே துதிக்க, குராப்புனை தண்டையும் தான் அருளாய் கரி கூப்பிட்டனார் கராப்பட கொன்ற கரி போற்ற நின்ற கடவுள் வைக்கும் பராக்கிரம வேளா நிருத சங்கார பயங்கரனே அப்படிங்கிற ஒரு சிறப்பான பாடல். வெற்றி வேல் முருகன் கரோகரன்.